أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரா ஹாமீம் அஸ்-சஜ்தாவை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் அல்லாஹு தஆலா இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று பின்பு யார் அதில் நிலையாக நிற்பார்களோ அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் பலன்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்ல இருக்கின்றான். இதில் ஆரம்பமாக வரக்கூடிய அந்த 3 வார்த்தைகள் அல்லாஹ், ரப், பின்பு அதில் நிலையாக நிற்பது, இஸ்திகாமத், இந்த 3ஐத்தான் சுருக்கமாக சிறுக நாம் பார்த்து வருகின்றோம். அதில் இஸ்திகாமத்தை பற்றி, ஒவ்வொன்றாக உறுதியாக இருப்பதை பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து வருகின்றோம். இப்போது அல்லாஹு தஆலா சூரா யாசீனில் இஸ்திகாமத்தான ஈமானை பற்றி ஒரு அழகான சம்பவத்தை ஒரு ருக்கு முழுக்க, ஒரு ஐன் முழுக்க பேசுகின்றான். இந்த சம்பவத்தினுடைய ஹைலைட், பியூட்டியே இந்த சம்பவத்தினுடைய கடைசியில் அல்லாஹு தஆலா கொண்டு வருகின்றான். ஒரு ஈமான் உச்சகட்டமான ஈமானாகவும் இஸ்திகாமத்தில் மிக உறுதியான ஈமானாகவும் இருக்கிறது என்றால் அந்த ஈமான் எப்படி இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா மிக தெளிவாக பேசுகின்றான். அதை அப்படியே பாருங்கள். வضرب لهم مثلا اصحاب القريه, நபியே, இந்த சமூக மக்களுக்கு ஒரு கிராமவாசிகளுடைய உதாரணத்தை நீங்கள் எடுத்து கூறுங்கள். அதாவது குறைஷி மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா கடந்த கால நிகழ்வில் நடந்த ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லி அதை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்கின்றார். அதை அல்லாஹு தஆலா சூரா யாசீனில் 2வது ருக்குவில் பதிவு செய்கின்றார். வضرب لهم مثلا اصحاب القريه, நபியே, ஒரு கிராமவாசிகளுடைய உதாரணத்தை, சம்பவத்தை நீங்கள் இவர்களுக்கு எடுத்து கூறுங்கள். இது ஜாஅஹல் முர்சலூன், திட்டவட்டமாக அந்த ஊருக்கு ரசூல்மார்களை நாம் அனுப்பி வைத்தோம். ரசூல்மார்கள் வந்து சேர்ந்தார்கள். இது அர்சல்னா இலைஹிம் இஸ்னைனி ஃபகذبூஹுமா, முதலாவதாக அந்த ஊர் மக்களுக்கு 2 தூதர்களை நாம் அனுப்பி வைத்தோம். ஒரே நேரத்தில் 2 தூதர்கள் சென்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும். அந்த 2 தூதர்களையும் ஃபகذبூஹுமா, அந்த ஊர் மக்கள் அவர்களை பொய்யாக்கினார்கள். அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ஃபஅஸ்ஸஸ்னா பிசாலிஸ், பின்பு நாம் 3வது இறை தூதரை அத்தோடு சேர்த்து அனுப்பி வைத்தோம். ஃபஅஸ்ஸஸ்னா பிசாலிஸ், 2 பேரை பொய்ப்பித்தார்கள், 3வது தூதரையும் அனுப்பி வைத்தோம், அவர்களுக்கு அவர் உதவியாக இருக்கட்டும் என்பதினால். ஃபகாலு இன்னா இலைக்கும் முர்சலூன், அந்த 3 தூதர்களும் சேர்ந்து அந்த ஊர் மக்களுக்கு தஅவத் செய்தார்கள், தப்லீக் செய்தார்கள், இந்த ஏகத்துவ பணியை எடுத்து கூறினார்கள். நிச்சயமாக நாங்கள் உங்களின் பக்கம் அனுப்பப்பட்ட ரசூல்மார்களாக இருக்கிறோம் என்று கூறினார்கள். அப்போது அந்த ஊர் மக்கள் இவர்களை பார்த்து, தூதர்களை பார்த்து சொன்னார்கள், காலு மா அன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா, தூதர்ன்னு சொல்றீங்க, எங்களை மாதிரியே இருக்கிறீங்க, எங்களை மாதிரியே பேசுறீங்க, எங்களை மாதிரியே சாப்பிட்றீங்க, எங்ககிட்டேருந்து எந்த விஷயத்துல தான் நீங்க வித்தியாசப்படுறீங்க? நீங்கள் எங்களை போன்று மனிதர்களை தவிர இல்லை, எங்களை மாதிரி தான் நீங்களும் இருக்கிறீங்க, அதனால தூதர் அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஒமா அன்சலர் ரஹ்மான் மின் ஷை, நீங்கள் சொல்லக்கூடிய அல்லாஹ் ரஹ்மான் அப்படின்றவெல்லாம் உங்களுக்கு எதுவுமே இறக்கி வைக்கல. உங்களுக்கான ஒரு சட்டம், உங்களுக்கான ஒரு வேதம், உங்களை நபித்துவ பட்டம், அதெல்லாம் எதுவுமே இல்லை. இன் அன்தும் இல்லா தக்திபூன், நீங்கள் பொய்யர்களாக இருக்கிறீர்கள் என்று அந்த ஊர் மக்கள் தூதர்களை பார்த்து சொன்னார்கள். நீங்க பொய் பேசுறீங்க என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போது அந்த தூதர்கள் மீண்டும் சொன்னார்கள், காலு ரப்புனா யஅலமு இன்னா இலைக்கும் லமுர்சலூன், நிச்சயமாக சத்தியமாக நாங்கள் தூதர்கள் தான் என்பதை எங்களுடைய ரப்பு நன்கறிந்தவனாக இருக்கின்றான்.
வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், இந்த தௌஹீதை உங்களிடத்தில் தப்லீக் செய்வதை தவிர எங்களுக்கு வேறு எந்த வேலையும் இல்லை. அல்லாஹு தஆலா எதை சொல்ல சொன்னானோ அதை உங்களிடத்தில் நாங்கள் எத்தி வைக்கிறோம். இல்லல் பலாகுல் முபீன், தெளிவாக நாங்கள் தப்லீக் செய்வதுதான் எங்களுடைய வேலை. அப்போது அந்த மக்கள் தூதர்களை பார்த்து சொன்னார்கள், காலு இன்னா ததய்யர்னா பிக்கும், நாங்கள் உங்களை எங்களுடைய அபசகுணமாக கருதுகிறோம், எங்களுடைய துர்க்குறியாக நாங்கள் கருதுகின்றோம். ல இல்லம் தன்தஹு, இந்த மாதிரி தாவத் செய்வதை விட்டுவிடுங்கள், எங்க கிட்ட அல்லாஹ் ஒருவன் தான் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பேசுவது எல்லாம் நிறுத்தி கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த வேலையிலிருந்து நீங்கள் விலகி கொள்ளாவிட்டால் லனருஜுமன்னக்கும், உங்களை கல்லால் எடுத்து நாங்கள் எறிவோம். வலயமஸன்னக்கும் மின்னா அதாபுன் அலீம், பின்பு எங்களின் புறத்திலிருந்து நோவினை தரக்கூடிய வேதனை உங்களை பற்றி கொள்ளும், உங்களை பிடித்து கொள்ளும், கடுமையாக எங்ககிட்ட நீங்க வாங்குவீங்க இப்போ என்று அந்த ஊர் மக்கள் தூதர்களை பார்த்து சொன்னார்கள். இப்போ தூதர்கள் மீண்டும் அந்த மக்கள் கிட்ட சொன்னாங்க, காலு தாயிறுக்கும் மஅக்கும், உங்களுடைய அபசகுணம் உங்களோடு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய துர்க்குறி உங்களோட இருக்கட்டும். அஇன்துக்கிர்தும், உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக, நாங்கள் நல்வழியில் பேசுவதற்காகவா நீங்கள் எங்களை கடிந்து கொள்கிறீர்கள்? உங்களை நாங்கள் எச்சரிக்கை செய்கின்றோம், உங்களுக்கு சொர்க்கம் இருப்பதாக நாங்கள் அழைக்கின்றோம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் பக்கம் உங்களை ஒன்றிணைக்கிறோம், இதற்காகவா நீங்கள் எங்களை கடிந்து பேசுகிறீர்கள்? பல் அன்தும் கௌமும் முஸ்ரிஃபூன், திட்டவட்டமாக நீங்கள் எல்லை மீறிய சமூகமாக மாறிவிட்டீர்கள், வரம்பு மீறிய சமூகமாக பாவ விஷயத்தில் நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்று தூதர்களுக்கும் அவர்களுக்கும் இந்த சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே வஜாஅ மின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலுன் யஸ்ஆ, கடைக்கோடி ஊருடைய எல்லை புறத்திலிருந்து ஒரு மனிதர் விரைந்து ஓடோடி வந்தார். அங்கு வந்து அவர் பேசினார், கால யா கௌம், என் சமூகமே, என் மக்களே, இத்தபிஉல் முர்சலீன், இந்த தூதர்களை நீங்கள் பின்பற்றுங்கள், இவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் பக்கம் ஒன்றிணைந்து விடுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த மனிதர் சொன்னார். இத்தபிஉ மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரன் வஹும் முஹ்ததூன், இவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள், இவர்கள் உங்களிடத்தில் எதையும் கேட்கவில்லை, ஏதாவது கூலி கொடுங்க, நாங்க நல்லா வாழ்றதுக்காக எங்களுக்கு வழிவகை செய்யுங்க என்று அவர் உங்களிடத்தில், அந்த தூதர்கள் உங்களிடத்தில் கேட்டார்களா? இல்லை. அவர்கள் உங்களுக்கும் நேர்வழி காட்டுகிறார்கள், அல்லாஹின் புறத்திலிருந்து நேர்வழி பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். வஹும் முஹ்ததூன், நேர்வழி காட்டவும் செய்கிறார்கள், நேர்வழி பெற்றவராகவும் இருக்கிறார்கள் என்று அவர் சொல்லிவிட்டு தொடர்ந்து அவர் பேசுகிறார். வமாலிய லா அஅ்புதுல் லதீ ஃபதரனி வ இலைஹி துர்ஜஊன், என்னை படைத்த அந்த ரப்பை ஏற்றுக்கொள்ளாமல் நான் எப்படி இருப்பேன்? நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த ஓடி வந்த மனிதர் ஊர் மக்கள் கிட்ட பேசுறார், என்னை படைத்த என் ரப்பை ஏற்காமல் இருக்க எனக்கு என்ன நேர்ந்தது? வ இலைஹி துர்ஜஊன், அவன் பக்கமே நீங்கள் திருப்பப்படுவீர்கள், அவன் பக்கமே நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள். இந்த விஷயத்தை நல்லா யோசிங்க. 3 தூதர்கள் வராங்க, ஊர் மக்கள் கிட்ட நிக்கிறாங்க, தாவத் பணியை செய்யறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நேரம். இந்த கொஞ்ச நேரத்தில் அவர் ஓடி வந்த மனிதர் இந்த தீனை ஏற்றுக்கொண்டு மிக தெளிவாக தௌஹீதை, தப்லீகை, ஏகத்துவத்தை பேசுகிறார். எவ்வளவு அழகா பேசுறார் பாருங்க. நான் என்னுடைய ரப்பை ஏற்காமல் இருப்பதற்கு எனக்கு என்ன நேர்ந்தது? நான் ஏற்றுக்கொள்வேன், நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி அனுப்பப்படுவீர்கள். அஅத்தஹிது மின் தூனிஹி ஆலிஹா இயுரிதினிர் ரஹ்மானு பிதுர்ரில்லா துனி அன்னி, ஒருவேளை என் ரப் எனக்கு ஏதேனும் ஒரு தீங்கை நாடிவிட்டால், என் ரப் எனக்கு ஏதேனும் ஒரு தீங்கை நாடிவிட்டால், லா துனி அன்னி ஷஃபாஅத்துஹும் ஷைஆ, யாருடைய சிபாரிசும் என்னை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பாதுகாக்காது. என் ரப்பு எனக்கு ரஹ்மான் எனக்கு ஏதேனும் தீங்கு நடக்கணும் சொல்லி நாடிட்டா, நினைச்சிட்டா, யாருடைய பரிந்துரையும் எனக்கு பலனளிக்க போவதில்லை. வலா யுன்கிதூன், அவர்களால் என்னை அல்லாஹ்வுடைய தீங்கிலிருந்து விடுவிக்கவும் முடியாது. இப்பேர் இருக்கும்போது அஅத்தஹிது மின் தூனிஹி ஆலிஹா, அல்லாஹை விட்டு வேறு ஒரு கடவுளை நான் கடவுளாக எடுத்துக்கொள்வேனா?
அல்லாஹை விட்டு விட்டு வேறு ஒரு கடவுளை நான் கடவுளாக எடுத்துக் கொள்வேனா? அப்படி ஒரு வேளை நான் எடுத்துக்கொண்டால் இன்னீ இதல்ல ஃபீ ضلالின் முபீன், நிச்சயமாக தெளிவான ஒரு வழிகேட்டில் இருப்பவனாக நான் ஆகிவிடுவேன். இன்னீ ஆமன்து பிரப்பிக்கும் ஃபஸ்மஊன், எனவே நிச்சயமாக நான் ஈமான் கொண்டு விட்டேன் உங்களுடைய ரப்பை. அவர் எப்படி பேசுறார் பாருங்க. நான் எந்த ரப்பை ஈமான் கொண்டிருக்கிறேனோ அவன் தான் உங்களுக்கும் ரப்பு. சோ உங்களுடைய ரப்பாகிய அல்லாஹ், என்னுடைய ரப்பாகிய அல்லாஹ், அவனை நான் ஈமான் கொண்டு விட்டேன். ஃபஸ்மஊனி, நான் சொல்லுவதை கேளுங்கள் என்று தூதர்கள் செய்து கொண்டிருந்த அதே வேலையை ஓடி வந்த அந்த நபர் அவர் செய்கிறார். இப்ப இந்த ஊர் அன்றைய காலத்தில் முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் அளிக்கிறார்கள். அன்றைய காலத்தில் ஷாமுடைய எல்லைப்புறத்தில் இருந்த அன்டாக்கியா என்ற கிராமம். இந்த அன்டாக்கியா என்ற கிராமத்தில் ஓடி வந்த அந்த நபர் ஹபீப் அன் நஜ்ஜார், மரக்கலை வேலை செய்து கொண்டிருந்த வயதான ஒரு மனிதர். அவருடைய உடலில் பலதரப்பட்ட பலவீனங்களும் நோய்களும் இருந்தது. இந்த நேரத்தில் தான் அவர் வந்து இது போன்று மக்களிடத்தில் பேசினார். இது நடந்த காலம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் நடந்திருக்கலாம். இது எல்லாமே முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திற்கு உடனே பின்னால் நடந்ததா அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலேயே நடந்ததா என்பது அறிஞர்களுக்கிடையில் கருத்து வேறுபாடு இருக்கின்றது. அனுப்பப்பட்ட இந்த 3 தூதர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் நடந்திருந்தால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பி வைத்த தூதர்கள், தாவா பணி செய்வதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சார்பாக அனுப்பி வைத்த அந்த தூதர்கள் என்று இவை எல்லாமே தஃப்சீரிலே நீங்கள் பார்க்கலாம். அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் அந்த தூதர்கள் அனுப்பப்பட்டிருந்தால் அது இந்த சம்பவத்தோடு தொடர்பு படுகின்றது. இப்போ இந்த ஹபீப் அன் நஜ்ஜார் இவ்வளவு செய்திகளையும் பேசி முடித்ததற்கு பின்னால் இந்த ஊர் மக்கள் இவர் பேசியதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவரை தாக்கி, அவரை அடித்து, அவரை கொன்றும் விட்டார்கள். ஏகத்துவ பணிக்காக ஈமான் கொண்டு, ஈமானை ஏற்று, தப்லீக் செய்து, தௌஹீதை எத்தி வைத்து அதே இடத்தில் உயிரையும் விட்டுவிட்டார், ஷஹீதாகி விட்டார். இப்ப இவர் ஷஹீதானவுடன் இவருடைய அந்தஸ்து, இவருடைய உயர்வு அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரியது என்றால் இவருக்கு கேள்வி கணக்கு இல்லை. இவர் மஹ்ஷர்ல வெயிட் பண்ண வேண்டியதில்லை. எந்த விதமான சப்ஜெக்டும் இவருக்கு இல்லை. இவருடைய உடலை விட்டு உயிர் பிரிந்தது. பிரிந்த மறுநொடி அல்லாஹின் புறத்திலிருந்து இவருக்கு கூறப்பட்டது, கீல துஹுலில் ஜன்னஹ், சொர்க்கத்திற்குள் நீ நுழைந்து விடு. அந்த ரூஹை பார்த்து அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான், கீல துஹுலில் ஜன்னஹ், சொர்க்கத்திற்குள் நீ நுழைந்து விடு என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். இப்ப ஈமானுடைய இஸ்திகாமத்துடைய அடித்தளம் வருது பாருங்க. ஒரு ஈமான் ஒருவரிடத்தில் முழுமையாக இருக்கிறது என்றால் வெறுமனே அவர் தொழுகிறார், அவர் நோன்பு வைக்கிறார், அவர் குர்ஆன் ஓதுகிறார், அவர் சரியாக இருக்கிறார் இல்ல, அது இல்ல. அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்தாமல் நடந்து கொள்வார். அடுத்தவர்களுடைய கஷ்டங்களை தன் கஷ்டமாக நினைப்பார். அடுத்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவரிடத்தில் நின்று அந்த பிரச்சனையை யோசிப்பார். அவர் எப்படி பலவீனத்தில் இருக்கிறாரோ அந்த பலவீனத்தினுடைய இடத்திற்கு சென்று அதை யோசிப்பார். இப்ப ஹபீப் நஜ்ஜாரை போன்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான், கீல துஹுலில் ஜன்னஹ், நீ சொர்க்கத்திற்குள் சென்று விடு என்று அல்லாஹு தஆலா ஹபீப் அவர்களுக்கு கட்டளையிட்டதும் கால யா லைத கௌமி யஅலமூன், அவர் கவலைப்படுறாரு, இதை என் சமூகம் அறிய வேண்டுமே. இந்த சமூகம்தான் அவரை அடித்து கொன்று இருக்கின்றது. இவருக்கு கோபமே வரல, தன் சமூகத்தின் மீது இவருக்கு கோபமே இல்லை, அந்த சமூகத்தோடு இவருக்கு பிரச்சனை இல்லை. ஈமானுடைய உச்சத்தை அல்லாஹ் பேசுகின்றான். ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். இந்த சமூகம் தான் தூதர்களை பழித்தது, தூதர்களை கல்லால் எறிந்து கொள்வோம் என்றும் சொன்னது. அதே வேளையை இவர் செய்ததினால் இவரை கொன்றும் விட்டார்கள், அடித்து கொன்று விட்டார்கள். எவ்வளவு வேதனை சுவைச்சிருப்பார். ஆனா அந்த சமூகத்தின் மீது இவருக்கு கோபமே இல்லை. இவர் கவலைப்படுகின்றார். கவலைப்படக்கூடிய உச்சம் கால யா லைத கௌமி யஅலமூன்,
அல்லாஹ்விடத்தில் இதற்கான சிறப்பு என்ன என்பதை இவர்கள் அறிய வேண்டுமே, இவர்கள் புரிய வேண்டுமே என்று தன் சமூகத்தை நினைத்து கவலைப்படுகின்றார். பிமா கஃபர லீ ரப்பி வஜஅலனீ மினல் முக்ரமீன். அவர் பேசுறார் தனக்கு கிடைத்த ரப்பை. பிமா கஃபர லீ ரப்பி, என் ரப் என்னை மன்னித்து விட்டான். டோட்டல் முடிஞ்சது. இந்த ஒண்ணுக்கு தான் பாடுபடுறோம். நாளை மறுமை நாளையில் அல்லாஹு தாலாவினுடைய மன்னிப்பை பெறுவதென்பது மிகப்பெரிய பாக்கியம். அவன் மன்னிப்பை யார் பெற்றாரோ அவர் பொருத்தத்தை பெறுவார். அவனுடைய பொருத்தத்தை யார் பெறுவாரோ அவர் ரஹ்மத்தின் கொண்டு சொர்க்கத்திற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய பொருத்தத்தை அல்லாஹு தாலா கொடுப்பான் என்பதையெல்லாம் நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். அது ஷார்ட் ஃபார்ம்ல ஹபீப் பேசுறார். பிமா கஃபர லீ ரப்பி, என் ரப் என்னை மன்னித்து விட்டான். வஜஅலனீ மினல் முக்ரமீன், சங்கையாளர்களோடு என்னை சேர்த்து வைத்து விட்டான். அல்லாஹு தாலா சங்கைக்குரிய நபர்கள் என்று சிலரை வைத்திருக்கின்றான். உபசரிப்பென்றாலும் அப்படி ஒரு உபசரிப்பு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொர்க்கத்தில் அவர்களுக்கு உபசரிப்புகள் செய்யப்படும். சொர்க்கத்தினுடைய ஹை கிரேடில் இருக்க போபவர்கள், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அடைய போபவர்கள். அப்படிப்பட்ட நபர்களோடு அல்லாஹு தாலா என்னை சேர்த்து வைத்து விட்டான் என்று அந்த நபர் ஹபீப் அவரை கொன்றதற்கு பின்னாலும் தன் சமூக மக்களை நினைத்து கவலைப்பட்டதை ஈமானுடைய உச்சத்தில் அல்லாஹு தாலா வைத்து பேசுகின்றான். இப்போது ஈமான் கொண்ட ஒரு நல்ல மனிதரை கொன்றதற்காக அவர் உயர்ந்து விட்டார். இந்த ஊர் மக்களை அல்லாஹ் அழித்து விட்டான். வமா அன்ஸல்னா அலா கௌமிஹி மின் பஅதிஹி மின் ஜுந்தின் மினஸ் ஸமாஇ வமா குன்னா முன்ஸிலீன். எந்த ஒரு வானவர்களுடைய படையையோ அல்லது நம்முடைய படையோ அந்த ஊரின் மீது நாம் இறக்கவில்லை. மாற்றமாக இன்கானத் இல்லா ஸைஹத்தன் வாஹிதா, ஒரே ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிரைச்சல் சப்தம். ஃபஇதாஹும் ஹாமிதூன், ஒன்றும் இல்லாமல் சாம்பலாக மாறிவிட்டார்கள். ஹாமிதூன் அப்படின்னா ஒரு பேப்பரையோ இல்லை ஒரு குப்பையோ நல்லா எரிச்சதுக்கு பின்னாடி எப்படி சாம்பலா தூள் தூளாயிடுமோ, ஃபஇதாஹும் ஹாமிதூன், அவர்கள் சாம்பலை போன்று தூள் தூளாக மாறிவிட்டார்கள் என்று அல்லாஹு தாலா பேசி காட்டுகின்றான். இதுதான் ஈமான், ஈமானுடைய இஸ்திகாமத், அதனுடைய உயர்ந்த ஈமான் என்பதை அல்லாஹு தாலா ஒரு சமூக மக்களின் மீது அவர்களுடைய பிரச்சனையை அவர்களுடைய இடத்தில் நின்று யோசிப்பது, அடுத்தவர்களை நோவினை செய்வதல்ல. யார் நோவினைக்கு உள்ளாகி இருக்கிறார்களோ அவர்களுடைய இடத்தில் அவர்களுக்காக கவலைப்படுவதை பற்றி ஈமான் இஸ்திகாமத்தினுடைய அளப்பெரிய விஷயத்தை அல்லாஹ் இங்கு பேசியிருக்கின்றான். இந்த இஸ்திகாமத்தில் அல்லாஹ் இன்னும் எதையெல்லாம் பேசுகின்றான் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த